ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கர்வம், அரகன்ஸ். திரிலோக சஞ்சரியான நாரதருக்கு வீணை இசைப்பதில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்கிற ஒரு கர்வம். இந்த கர்வத்தை போக்க நினைத்த பகவான் நாரதரை அழைத்து வீணை வாசிக்குமாறு கூறினார். அப்பொழுது அனுமானும் அந்த இடத்தில் இருந்தார். நாரதர் கர்வத்துடன் தனது வீணையை எடுத்து மீட்ட ஆரம்பித்தார். சற்று நேரம் கழித்து, இப்போது உனது வீணையை அனுமாரிடம் கொடு, அவன் எப்படி வாசிக்கிறான் என்று பார்க்கலாம் என்றார் பகவான். நாரதருக்கு குழப்பம். வானரம் வீணை வாசிக்குமா? நாரதர் குழப்பம். அனுமான் வானரம் அல்லவா, அந்த வானரம் வீணை வாசிக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நாரதருக்கு வந்தது. பகவான் ஏன் இப்படி கூறுகிறார் என்ற மன சஞ்சலத்தோட வீணையை அனுமானிடம் கொடுத்தார். அனுமானுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவர் பகவானை நோக்கினார். வாசி என்பது போல பகவான் கண்ணசைத்தார். அவரின் திருவுள்ளம் என்ன என்பதை புரிந்து கொண்ட அனுமான் மனதில் பகவானை நினைத்தபடி பகவானை தியானித்து வீணையை மீட்ட ஆரம்பித்தார். அந்த இசையில் தன்னை மறந்தது பகவான் மட்டுமல்ல, நாரதரும் தான். இசைத்து முடித்த அனுமன் வீணையை கீழே வைத்துவிட்டு பகவானை நமஸ்கரித்து எழுந்தார். இப்பொழுது நாரதரை நோக்கி பகவான், அனுமானின் வீணை இசை எப்படி இருந்தது என கேட்டார். பகவான் எதற்காகவோ நாடகம் ஆடுகிறார் என்பதை புரிந்த நாரதர், ஆகா அற்புதம் என்றார். உடனே பகவான், சரி, வீணையை எடுத்துக்கொள் என்றார். நாரதர் வீணையை தூக்க முயன்றார். தூக்க முடியவில்லை. அது தரையோடு ஒட்டி கொண்டிருந்தது. அனுமான் வீணையை வாசித்துவிட்டு தரையில் வீணையை வைத்தார். அதன் பிறகு பகவான் நாரதரை வீணையை எடுக்கச் சொன்னார். ஆனால் நாரதரால் பூமியிலிருந்து அந்த வீணையை தூக்க முடியவில்லை. நாரதருக்கு ஒரே குழப்பம். என்ன இது, தரையில் வைத்த வீணையை நம்மால் தூக்க முடியவில்லையே, ஏன் என்று ஒரு சந்தேகம். இது என்ன சந்தேகம்? நாளை பாகம் 2 பார்க்கலாமே. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.